திருவாரூர் அதிமுக வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிமுக ஆட்சி மன்ற குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், அதிமுக ஆட்சி மன்ற குழு கூட்டம் நாளை கூடுகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. திருவாரூர் தொகுதிக்கு அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம் என கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அதிமுக தலைமை கழக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றும் இன்றும் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் திருவாரூர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக 25க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இன்றைய தினம் அதை காட்டிலும் அதிக அளவில் விருப்ப மனுவை வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலில் தகுதி வாய்ந்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக துணை முதலமைச்சர் ஆகிய 9 பேர் கொண்ட குழுவானது ஆட்சி மன்ற குழு நாளை மாலை கூட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய விருப்ப மனுக்கள் மற்றும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்பாளர்களிடையே நேர்காணலும் நாளை தினம் நடைபெற இருக்கிறது. அந்த நேர்காணலின் அடிப்படையில் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆட்சி மன்ற குழுவானது நாளை மாலை சரியாக 4 மணிக்கு கூடிய எந்த வேட்பாளர் தகுதியான வேட்பாளராக இருப்பார், எவரை நிறுத்தினால் நாம் அங்கு திருவாரூர் தொகுதியில் வெற்றி பெற முடியும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை அந்த 9 பேர் கொண்ட குழுவானது நடத்தி முடித்து நாளை மாலையே வேட்பாளரை அறிவிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நாளை மறுநாள் காலையும் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வாயிலாக திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் யார் என்பது என்ற அறிவிப்பானது தெளிவான முறையில் நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை தந்தமைக்கு நன்றி விக்னேஷ். தொடர்ந்து அடுத்த செய்தியை பார்க்கலாம்.